நம்ம சாஸ்திரத்தில் 3 இட்டுக்கிற மாதிரி உள்ளது. மண், சாம்பல், சந்தனம். இந்த 3 இட்டுக்கிறது. இந்த 3யுமே இட்டுக்கணும் ஒரு மனுஷன் நித்தியப்படியே. எப்போ எதை இட்டுக்கணும்னு போதாயனர் சொல்கிறார். குளித்த உடனே மண்ணை இட்டுக்கணும். குளித்த உடனே நெத்தியில் மண்ணை தான் இட்டுக்கணும். அதனால் கிராமங்கள்லாம் காவேரியில் குளிக்கிறவாளை பார்த்தவாளுக்கு தெரியும். அது புருஷாலாக இருந்தாலும் சரி, ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, மண்ணை எடுத்துக்கிட்டுன்னு தான் அனுஷ்டானமே பண்ணுவாள். விபூதியெலாம் இட்டுக்கணும்னு அவசியம். ஹோமம் பண்ணினப்புறம் விபூதி இட்டுக்கணும். ஔபாசனமோ அக்னிஹோத்திரமோ நித்திய சமிதாதானமோ நித்திய அனுஷ்டானம் உண்டோனோ அந்த ஹோமத்தோட முதல்ல மண் இட்டுக்கணும் கார்த்தால, அதுக்கப்புறம் விபூதி இட்டுக்கணும். பூஜை பண்ணி முடித்த உடனே சந்தனம் இட்டுக்கணும். இது போதாயனர் சொல்கிற சூத்திரம். பூஜை பண்ணின உடனே சந்தனம். அதனால தான் நார்த் இந்தியாவில் பாருங்க, அது எந்த கோவிலுக்கு போனாலும் பூஜை பண்ணி முடித்தா சந்தனம் தான் இட்டுப்பாவா நெத்தியில். இது சாஸ்திரங்கிறதுக்கு சொல்ல வரேன். நம்ம ஆற்றுலையே நம்ம பெரியவாள்லாம் கவனிச்செல்லாம் மாத்தியானிகம் பண்ண உடனே கீரி சந்தனம் இட்டுப்பா. பார்த்துருக்கேன் யாராவது பூஜை பண்ண உடனே? அந்த காலத்துலலாம் கீரி சந்தனம் மாதிரி அது மத்தியானம் தான் இட்டுப்பா, கார்த்தால இட்டுக்க மாட்டா. இப்போ மாறி போயிடுத்தது. எங்கள் தாத்தா பேர் எங்கள் அப்பா பேருன்னு அப்படி தான். அது கார்த்தால குளித்த உடனே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிருந்த உடனே பார்த்தெல்லாம் இவ பூஜை முடிச்சுட்டான்னு தெரியும். மத்தியானத்தோட அடையாளம் சந்தனம் தான். இதில் எப்படி இட்டுக்கிறோங்கிறத பொறுத்து தான் வைஷ்ணவமா சைவமாங்கிறது. திரிபுன்றமா இட்டுக்கிறோமா ஊர்த்வ புன்றமா இட்டுக்கிறோமா அப்படிங்கிறது தான். பதார்த்தத்தினால இல்லை. பதார்த்தத்தினாலே நீங்கள் மாற்றினுட்டு எழுப்ப மண்ணுன்னும் விபூதின்னும் இது வைஷ்ணவாளுக்கு இது சைவனுக்கு அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தால் வைஷ்ணவாலே உபாசனம் பண்ணுறார், சமிதாதனம் பண்ணுறார் வைஷ்ணவ குழந்தை. எதை எடுத்துக்கணும்? இட்டுக்கிறது மானஸ்தோகே தனையே மான ஆயுஷுன்னு சொல்லி அந்த குழந்தை எதை எட்டுப்பா? சாம்பலை தானே இட்டுண்டாகணும். அப்போ அது என்ன சைவம்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. வைதிக மதம் நம்மளோடது.